இந்த வீடியோவை சமீபத்தில் நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. இந்த வீடியோ வைரலாகவும் போயிட்டு இருக்கு. இந்த சம்பவம் வட மாநிலத்தில் நடந்தது. ஆனா நிறைய பேர் இது ரீசெண்டா நடந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. இது 2019 எலெக்ஷன் அப்பவே நடந்தது. 2019 எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, பிஜேபி எப்படி ஜெயிச்சாங்க, வேற எப்படி இப்படி நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வெள்ளை துண்டு போட்டோமா அந்த பூத்து பக்கத்துல நின்னுகிட்டு வர்றவங்களுக்கு பூரா கையை பிடிச்சி இழுத்து அது ஒரு இடத்துல குத்தி விட்டு வந்துரும். நான் இந்த வீடியோ பழசு தான் சொல்றேனே தவிர இந்த மாதிரி இப்ப நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பாவம் அந்த நார்த் இந்தியாவில் உள்ளவங்க, அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல, அவங்களுக்கு என்ன ஓட்டு போடுறோம், யாருக்கு ஓட்டு போடுறோம், என்ன பண்றோம்னு கூட தெரியாம இருக்காங்க. இந்த மாதிரியே இவங்க படிக்காம இருந்தாதே நம்மளால பிழைக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி அவங்கள படிக்க விடாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலங்காலமா. ஏன்னா ஓரளவுக்கு ஒரு படிப்பறிவு இருந்திருந்தா நீயாம என் கையை பிடிக்கிற ஓரமாங்கிட்டு போய் நில்லுமா நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட போட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சித்து விளாக் சித்து சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வருது. உண்மையிலே சொல்ல தமிழ்நாடு சொர்க்கனே. நீங்க வெளில போனாதான் தெரியும். நீங்க அதுவும் நார்த் இந்தியா போனா ரொம்ப இதுவா தெரியும். நம்மலாம் சொர்க்கத்துல தான் வாழ்றோம். நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இவங்களோடது சரியில்லை, அவங்க ஆட்சி சரியில்லை, இவங்க என்ன பண்ணாலும் இந்த ஆட்சி நீங்க இப்படி இருந்தாலும் நம்மளாம் நிறைய பேர் படிச்சிருக்கோம், நல்லா இருக்கும், வெளில போனா நம்ம முறையா நடந்துக்கிறோம். ஆனா அது அங்க இருக்கிறவங்களுக்கு அது கூட இல்லை அப்படின்னும் போது நம்ம நல்லா தான் இவ்வளவு நாள் வச்சிருக்காங்க.